ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது ஒரு சூப்பர் சாட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன். நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு 3 லைவ் பண்ணிட்டு வரோம். அதில் 2 லைவ் சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜாதகத்துக்கு நம்ம ஃப்ரீயாக ப்ரிடிக்ஷன் சொல்லிட்டு வரோம். அண்ட் தென் வியாழக்கிழமை ஒரு லைவ் பண்ணுறோம். ஸோ அது வந்து பொதுவான கேள்வி பதில். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோவில் யாராவது பார்த்து அதில் யாராவது கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு ரிப்ளை வீடியோவும், அது லைவ் செக்ஷனாக இருக்கிறதுனால அவங்க ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பொதுவான கேள்விகள் இருந்துச்சுன்னா அதற்கு ரிப்ளை வீடியோ நம்ம பண்ணிட்டு வந்தோம். லைவ் ப்ரோக்ராம் அது. அதுலேயும் சில நேர்கள் பேமெண்ட் பண்ணிட்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க ஜாதகத்துக்கு பலன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம ஒரு வீடியோவாக போடுவோம் ஒவ்வொரு வாரமும். இது திங்கக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை 2 நாட்களில் ஆன்சர் தனி வீடியோவாக வந்துடும். ஓகே, ஸோ அதனால் பார்க்கக்கூடிய நேர்கள் உங்கள் ஜாதகத்துக்கு வருங்கால எதிர்கால பலன்கள், வருங்கால சம்பவம் எப்படி இருக்கும், இந்த வருடம் 2026 எப்படி இருக்கும், இந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் குரு பெயர்ச்சிலாம் வரப்போகுது. ஸோ அப்போ குரு பெயர்ச்சி இந்த வருடம் எப்படி இருக்கும், என்னுடைய ராசி லக்னத்துக்கு நடக்கும் தசாபுத்தி என்ன பலனை செய்ய போகுது. நான் வந்து வேலை வாய்ப்புக்காக நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் வேலை நான் ரொம்ப காலமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கிடைக்குமா கிடைக்காதா, வேலை கிடைக்குமா இருக்கா, உள்ளூர்லா வெளியூர்லா. ஸோ வடிவேல் சொல்கிற மாதிரி நான் இருக்கலாமா வெளிநாடு போகலாமாங்கிற மாதிரி ஸோ சந்தேகங்கள் நிறையா இருக்கும். இது மாதிரியான சந்தேகங்களை நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லைவ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதில் கலந்துக்கிட்டு உங்கள் கேள்வியை கேட்கலாம். உங்கள் ஜாதகத்துக்கான ஆன்சர் நம்ம பார்த்து சொல்கிறோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க அப்படிங்கிற ஒன்று தான் நான் கேட்டுக்கிறேன். இப்போ இந்த வாரத்தில் யார் யார் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை லைவ் பண்ணியிருந்தோம். அதில் பிரேம்குமார் அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்தது. ஆக்சுவலாக நம்ம பிரேம்குமார் அப்படிங்கிற ஐடியா நம்ம சர்ச் பண்ணிட்டு போனோம்னா பிரேம்குமார்னு வரல. என்ன ஐடியா வருதுன்னா சக்தி சபரின்னு வருது. ஆக்சுவலாக அவர் 2 ஐடி வச்சிருக்காரோ என்னமோ தெரியல. பிரேம்குமார் அப்படிங்கிற ஐடியிலேருந்து பேமெண்ட் பண்ணியிருக்காரு. சக்தி சபரி அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து கமெண்ட் போட்டிருக்காரு. இப்படி குழப்பி நீங்கள் போட்டிங்கன்னா நான் எப்படி அதை எடுக்கிறது? ஸோ அதனால் தயவுசெய்து சூப்பர் சாட் பண்ணுறவங்க, நீங்கள் எல்லாம் சூப்பர் ஸ்டிக்கர் போடுறவங்க யாராக இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு கமெண்ட்டோட அந்த ஸ்டிக்கரையோ அல்லது கமெண்ட்ஸ் சூப்பர் சாட் பேமெண்ட்டையோ பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இல்லைன்னா இப்போ நீங்கள் பிரேம்குமாரில் வேற யாராவது இருப்பீங்க, உங்கள் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஃபோட்டோ வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன். இல்லைன்னா வேற யாருக்காவது ஒருத்தங்களுக்கு ஆன்சர் போயிடும். தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் இனிமேல் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அதாவது கமெண்ட்ஸ் இல்லாமல் சூப்பர் சாட் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நம்ம வந்து ஒதுக்கப்படுற மாதிரி ஆகிடும். சரியா? அதனால கொஞ்சம் கவனமாக வச்சுக்கங்க. இப்போ உங்களோட நான் எடுத்துட்டேன். அதுக்கான கேள்வி என்ன பதில் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சக்தி சபரி அப்படிங்கிற ஐடியிலேருந்து அவர் கேட்குறார். 9497 காலை 7:15 கரூர். கடந்த 1 வருடமாக கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளேன்னா என் நிலை எப்போது மாறும் அப்படிங்கிறதான் இவருடைய கேள்வி. ஆனால் அந்த கேள்வி அவர் டெக்ஸ்ட் பண்ணலை. நம்ம கமெண்ட்ஸ் சேட்டிங்கில் அவர் எங்கேயோ ஒரு இடத்துல போட்டிருக்காரு. அதை நான் எடுத்து இப்போ நான் உங்களுக்கு படிக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ அந்த ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு அப்படின்னு பார்த்துடலாமா? இதுதான் அவருடைய ஜாதகம். ஓகே சார், ஜாதகம் பாருங்க. மேஷ லக்னம், மேஷ ராசிங்க. நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நட்சத்திரம் என்னது? மேஷ லக்னம், மேஷ ராசி, பரணி 2வது பாதம். இப்போ நடந்துட்டு இருக்கிற தசை அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சந்திர தசை தான் போகுது. சந்திர தசையில சுக்கர புத்தி 2025லேருந்து போயிட்டு இருக்கு. இப்போ இந்த சுக்கர புத்தி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இவருக்கு கடந்த 1 வருடமாக மன உளைச்சலுக்கு ஆளாகி இல்லேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அப்ப அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல சார பரிவர்த்தனை ரொம்ப முக்கியமான பலனை வேலை செய்யுது. சரிங்களா? சரி, இப்ப எப்படி பலன் செய்யுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இன்னொரு பாயிண்ட், இங்க சூரியனோட அஸ்தங்கத்திலையும் நிக்குது. இந்த பாயிண்டை நம்ம அழகா எடுத்துட்டு போயிடலாம். சரியா? சூரியனுடைய அஸ்தங்கத்தில் நிக்குது, செவ்வாயினுடைய பார்வையில நிக்குது அப்படின்னு எடுத்துட்டு போயிடலாம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இதுல என்ன அப்படின்னா, புதனுடைய நட்சத்திரத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல புதன் இனிக்குது. சரியா? புதன் என்ன? பரணி 1ஆம் பாதம், சுக்கிரன் ரேவதி 4ஆம் பாதம். ஸோ இப்ப புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனையில தன்னுடைய நட்சத்திர சாரங்களை பரிவர்த்தனை பண்ணிட்டாங்க. இதனால என்ன சார் நடக்க போகுது அப்படின்னா, அதனால ஒண்ணும் இல்லை. இது மாதிரி நட்சத்திர சாரங்கள் பரிவர்த்தனை ஆகி இருக்கும் போது அது எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. அப்ப உங்களுக்கு தெரியும்,
இந்த 6வது பாவகாதிபதியினுடைய நட்சத்திரத்துல இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். வேலை சம்பந்தமா, பேப்பர் சம்பந்தமா, ஒரு எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க, இல்ல ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, அல்லது வேலையிலேயே முக்கியமா டாக்குமெண்ட் சப்மிட் பண்றது, டேட்டா ஷீட்ஸ் ரெடி பண்றது, பேச்சுவார்த்தையில இதுலெல்லாம் பிரச்சனைகள் வரும். ஏன்னா 6ஆம் பாவகாதிபதி புதன் அவர் இந்த ஜாதகத்துக்கு எதிரியாக நிற்கிறார். நடக்கிற தசா புத்தியும் பார்த்தீங்கன்னா சந்திர தசை, சுக்கர புத்தி. ஸோ இப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரன் அடி வாங்குறாரு. ஸோ இதுதான் காரணம். இந்த சுக்கர புத்தி முடியணும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதற்கு அடுத்து வரக்கூடிய சூரிய புத்தியிலேருந்து சரியாயிடும். சூரிய புத்தி எப்போ வருது அப்படிங்கிறத பார்ப்போம். சூரிய புத்தி சந்திர திசை சூரிய புத்தி நெக்ஸ்ட் இயர் ஜனவரியிலேருந்து வருதுங்க. சரியா? அதனால நெக்ஸ்ட் இயர் ஜனவரியிலேருந்து ஓரளவுக்கு நல்லாயிடும். கவலைப்படாதீங்க. ஓகே, ரைட், நன்றிங்க. சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த நேயர் யாரு அப்படின்னு பார்ப்போம். இரண்டாவதா பார்த்தீங்கன்னா கோபால் நடராஜன் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து கேட்குறாங்க. வணக்கம் அபிராமி அப்படிங்கிறவங்களுக்கு கேட்குறாங்க. 16/10/2000 அதிகாலை 3:49 நாமக்கல், சிம்ம லக்னம், ரிஷப ராசி, கிருத்திகை 2, அரசு வேலை எப்பொழுது? இதுதான் உங்களுடைய கேள்வி. ஜாதகம் பார்க்கலாம். 16/10 16/10/2000 16/10/2000 காலையில விடியற் காலையில 3:49 நாமக்கல். சரி, ஜாதகத்தை பார்க்கலாங்களா? சரி, இவருடைய ஜாதகம் என்ன அப்படின்னா சிம்ம லக்னம், ரிஷப ராசி தான். கரெக்ட். சரியா? சரி, இப்ப இந்த ஜாதகம் என்ன சொல்லுது? சரி, இந்த ஜாதகம் வருதுங்களா? பாருங்க. ஓகே, சரி, இதான் ஜாதகம். பாருங்க, சிம்ம லக்னம், ரிஷப ராசி, நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை 2வது பாதம். நடப்பு தசை அப்படின்னு பார்க்கும் பொழுது ராகு தசை தான் போயிட்டு இருக்குது. ராகு தசையில குரு புத்தி இந்த வருடம் செப்டம்பர் மாதம் வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ ராகு தசை, குரு புத்தி, அடுத்தது சனி புத்தி, அரசு வேலையை பற்றி கேள்வி. ஸோ ராகு உங்களுக்கு 11ஆம் இடத்துல புதனுடைய வீட்டில் ராகு 25 டிகிரியில் நிற்கிது. சூரியன் உங்களுக்கு 28 டிகிரியில் நிற்கிது. 28. புதன் உங்களுக்கு 21. எஸ், அரசு வேலை கண்டிப்பா கொடுக்கணும். ராகு திசையில, ராகு திசையில் குரு புத்தி. குரு உங்களுக்கு சந்திரனுடைய நட்சத்திரமா? ஆமா, குரு ரோஹிணி 3வது பாதம். ஸோ குருவுல கிடையாது. சனின்னு பார்த்துட்டீங்கன்னா சனி சூரியனுடைய நட்சத்திரத்துல அமர்ந்து நிற்குது. சனி சூரியனுடைய நட்சத்திரம், சூரியன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல அமர்ந்து நிற்குது. ஓகே, சனியே சூரியனுடைய நட்சத்திரம் தான். நோ ப்ராப்ளம். இந்த பாயிண்ட் உங்களுக்கு கிளியரா தான் இருக்குது. சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரத்துல ஒண்ணுமே இல்லை. குரு மட்டும்தான் இருக்குது. செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலையும் பார்த்தீங்கன்னா சித்திரை 2 இல்லை. டைரக்டா சனியை உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணணும். சனி உங்களுக்கு 6வது பாவகாதிபதி, 10ஆம் இடத்துல சுக்கிரனுடைய பார்வையில குருவோடு இணைந்து, தேய்பிரை சந்திரனா இருந்தாலும் ஒளி பொருந்திய சந்திரனோடு இணைஞ்சு நிற்பது சனியினுடைய புத்தி காலங்கள் தான். சனி சூரியனுடைய நட்சத்திரம் வாங்கி, சூரியன் உங்களுக்கு 2ஆம் வீட்டோடு 6வது பாவகாதிபதி. நான் எப்பயுமே சொல்வேன், அரசு வேலைக்கான ஆப்ஷன் எப்ப நடக்கும் அப்படின்னா 2, 6, 10 அப்படின்னு 3 பாவக அதிபதிகள் தொடர்பு பெற்ற தசா புத்தி ரன் ஆகணும்.
அப்ப இந்த 3, 6, 10 தொடர்பு பெற்ற தசாபுத்தி போகும் காலகட்டங்களில் அந்த புத்திநாதனோடு சூரியன் வேற ஏதாவது பார்வையிலேயோ திரிகோணத்திலேயோ நட்சத்திர சாரத்திலேயோ அம்சத்திலேயோ, புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதான் கிரக இணைவு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இணைவுல தொடர்புல இருக்கணும். இப்ப நடந்துட்டு இருக்கிறது ராகு தசையில் சனி புத்தி. அப்ப ராகு தசையில் சனி புத்தின்னு வரும்பொழுது ராகு 11ஆம் இடத்துல அமர்ந்து நிக்குது. சனி உங்களுக்கு 10ஆம் இடத்துல வக்ரமாய் நிக்குது. சனி வாங்கின சாரம் சூரியன் வாங்கின 6ஆம் பாவகாதிபதி சூரியனுடைய சாரம் பெற்று அமர்ந்து நிற்கிறது சிறப்பு. ஸோ அதனால கன்ஃபார்மா உங்களுக்கு இந்த காலகட்டம் அரசு வேலைக்கான ஆப்ஷன் உண்டு. புதனும் பார்த்தீங்கன்னா விசாகம் உண்டு, ஷோரா உண்டுங்க. ஸோ அதனால கன்ஃபார்மா உங்களுக்கு விசாகம் ஒண்ணுன்னா உங்களுக்கு வராதே, ராகுதோட நட்சத்திரம் தானே வருது. சனி சந்திரனுடைய 3ஆம் பாதத்துல உட்கார்ந்து நிற்குது. எனிவே சனியினுடைய புத்தி ஓரளவுக்கு நட்சத்திர சார அடிப்படையாக தொடர்பு நிற்குதுங்க. இப்போ சனியினுடைய புத்தி தான் இந்த வருடம் செப்டம்பருக்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டம் தான் உங்களுக்கு அரசு வேலைக்கான ஆப்ஷன் பலமா இருக்குது. ஆனா சனி மட்டும்தான் பலமா நிற்குது. ஓகே, கோச்சாரத்திலையும் பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் சனியினுடைய நேரடி தொடர்பு இருக்குது. கோச்சாரத்தினுடைய குரு பார்வையில இருக்கு. அப்போ அடுத்த வருடம் ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். அப்போ இன்பிட்வீன்ல உங்களுக்கு எக்ஸாம் அல்லது ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? எஸ், நன்றி. சரி, அடுத்ததாக பாத்தீங்கன்னா கோகுல் என்ன கேட்டிருக்காருன்னா, ஹாய் சார், 13/9/2025 13/9/2025 என்ன குழந்தைக்கு கேட்குறாங்க. 1:15 PM 1:15 PM கோயம்புத்தூர். ஃபாதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், படிப்பு நல்லா வருமா அப்படிங்கிற கேள்வி. சரி, ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னா, தனுசு லக்னம், ரிஷப ராசி, சுக்கிரனும் சந்திரனும் பரிவர்த்தனை நிற்கிறாங்க. அஷ்டமாதிபதியும் 6வது பாவகாதிபதியும். கோகுல், உங்களுடைய பையனுடைய ஜாதகம், குழந்தையினுடைய ஜாதகம், குழந்தையினுடைய ஜாதகம்லாம் டீட்டெயில்டா இந்த மாதிரி கேட்காதீங்க, சரியா? ஸோ இதுதான் உங்களுடைய ஜாதகம், குழந்தையோட ஜாதகம் இதுதாங்க. தனுசு லக்னம், ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம். ஜாதகருக்கு சந்திர தசை தான் போயிட்டு இருக்குது. சந்திர தசையில் ராகுவோட புத்தி. ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா 9வது பாவக அதிபதி சூரியன், அவர் தான் தந்தைக்கான காரக கிரகமும் ஆதிபத்திய கிரகமும். சரி, இங்க சூரியன் 9ஆம் இடத்துல பலமா நிற்கிறாரு. சூரியன் 26, கேது 23. ஸோ கிரகண விளக்கத்துல தான் நிக்குது. புதன் 26ல நிக்குது. ஸோ இந்த இடத்துல சூரியன் 9ஆம் இடத்துல இருந்து கொஞ்சம் டிஸ்டர்பா தான் நிக்கிறாரு. ஆனா கிரகணம் நடக்கல, நடந்து முடிஞ்சிருச்சு, சரிங்களா? சூரியனை விட்டு கேது நகர்ந்துருச்சுன்னு அர்த்தம். 26 டிகிரில சூரியன் நிக்குது. கேது ஆல்ரெடி 26ல வந்து 25ல வந்து 24ல வந்து 23ல போயிட்டு இருக்காரு. இப்ப அடுத்தது 22 அப்படின்னு 20ல இருந்து விலகிட்டு போயிட்டு இருக்காரு, சூரியனை விட்டு விலகிறார். அப்ப கிரகண விளக்கம் இது. கிரகணம் நோக்கி வரக்கூடிய, அதாவது கிரகணம் ஆக போகக்கூடிய ஒரு கிரகத்தை எந்த அளவுக்கு பதட்டமா இருக்குமோ அந்த பதட்டம் இல்ல. அப்பா முடிஞ்சிச்சுடா, ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சுங்கிற ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக சூரியனுக்கு இருக்கும். இந்த மெத்தட்ல தான் உங்க ரிலேஷன்ஷிப் இருக்கும், இந்த ஜாதகருக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப். ஓகே, அதனால தந்தை அப்படிங்கிற அமைப்பு பலமா தான் நிக்குது. பெரிய அளவுல பாதிப்பு இல்ல, விளக்கம் நடந்துருச்சு. ஓகே, அண்ட் தென் லக்னாதிபதி 7ஆம் இடத்துல பலமா தான் நிக்கிறார். கேந்திர பலம் ஏறி தன்னோட வீட்டையே பார்க்கிறார். ஒண்ணு, இங்க சுக்கிரனும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகி நிற்பதுதான் தவறு. ஓகே, ஸோ அதனால சந்திர தசை இப்ப போயிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தது செவ்வாய் தசை. செவ்வாயும் சந்திரனுடைய இல்ல, செவ்வாய் சுயசாரம் வாங்கி நிக்குதுங்க. செவ்வாய் சுயசாரம். ஸோ அதனால 2034 வரைக்கும் சந்திரன், அதுக்கு அடுத்து செவ்வாய் ஓரளவுக்கு நல்லபடியா போகும். ராகு உங்களுக்கு 2041 போகுது. ராகு தான் கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா சனி வந்து ராகு வந்து சனியை போல வேலை செஞ்சாகணும்.
இந்த இடத்துல ராகு, புதன் மற்றும் சூரியன். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்க சனிக்கு செவ்வாயினுடைய விளக்கம் எஸ் இருக்கு, நோ ப்ராப்ளம். ஸோ அதனால பயப்பட வேண்டாம். இங்க சனி செவ்வாய் பார்வை இருந்தாலும் இந்த விளக்கம் டிகிரி பார்த்தீங்கன்னா சனிக்கும் செவ்வாய்க்கும் இடைவெளி 25 டிகிரி, ஆல்மோஸ்ட் ஒரு பாவகமே தாண்டி போன மாதிரி தான் நீங்க கணக்கு எடுத்துக்கணும். செவ்வாய் சனியை பார்க்கவே இல்லை. ஸோ அதனால ராகு நல்லா தான் இருக்கார். ஸ்டடிஸ் ஓரளவுக்கு நல்லா தான் போகுங்க. குரூப்பா இருக்க ராகு புதனை போல செஞ்சாகணும், சூரியனை போல வேலை செஞ்சாகணும். ராகு திசையில தந்தைக்கும் உங்களுக்குமான மகனுக்குமான ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். ஓகே, என்னதான் இருந்தாலும் ராகு திசை நல்லா இருக்குமே தவிர அதுக்கு முன்னாடி அந்த காலகட்டங்கள் ரிலேஷன்ஷிப் எஸ் என்னன்னா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் இருப்பாங்க. அல்லது கொஞ்சம் குழந்தைய விட்டு நீங்க வெளியில போயிட்டு வர்ற மாதிரி, அல்லது வெளியில வேலை செய்யற மாதிரி, இந்த மாதிரி தான் இருக்கும். ராகு தசை நல்லா இருக்கும், ஸ்டடிஸ் நல்லபடியா போகும். ஓகேங்களா, ரைட், நன்றி. சரி, அடுத்தது கிருஷ்ணன். ஆமா, இவரும் அப்படிதாங்க. கிருஷ்ணன் என்ன பண்றாரு அப்படின்னா ஜஸ்ட் சூப்பர் சாட் போட்டுட்டு அப்படியே அமைதியா உட்காந்துருவாரு. நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அவர் என்ன போட்டிருக்காரு, எங்க போட்டிருக்காரு அப்படிங்கிறத. யாருன்னா இவங்க வந்து கிருஷ்ணன் ஐடியில ஜான்சி தான் வராங்க, ஒரு லேடி தான் போடுறாங்க. தயவுசெய்து கொஞ்சம் டெக்ஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் சூப்பர் சாட் பண்ணி பின் பண்ணி விடுங்க, அப்பதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா தேடிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒருத்தர் பிரேம்குமார் அப்படிங்கிற ஐடியிலேருந்து சூப்பர் சாட் பண்ணிட்டாரு. நான் பிரேம்குமார் தேடினா பிரேம்குமார்ல கமெண்டே காணும். ஆனா பாத்தீங்கன்னா இது என்னது, ஒரு என்ன ஐடி, சக்தி சபரி அப்படிங்கிற ஒரு ஐடியில இவரோட கமெண்ட் இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால மாறி போறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கங்க. இப்போ அடுத்த வாரத்துலேருந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்கன்னா நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ அதனால அதை கவனமாக பார்த்துக்குங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். சரி, கிருஷ்ணன் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா 31/8 ஜான்சி தான் கேட்குறாங்க. 31/8/1983. சரி, டைம் 8:45 PM. பிளேஸ், ஓ பிளேஸ் தான் ஜான்சியா, நான் பார்த்தீங்களா, பிளேஸ் தான் ஜான்சி. இவர் ஆனா பெண்ணான்னு கூட தெரியல. கிருஷ்ணன் பிளேஸ் ஜான்சி, அது ஏதோ ஒரு ஊராட்சி, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோமே. ஜான்சி உத்தரப்பிரதேசா? ஜான்சி HANSI, பார்த்தீங்களா, உத்தரப்பிரதேஷ். கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கிறேன். ஜான்சி உத்தரப்பிரதேசிலேருந்து ஒருத்தர் கேட்டிருக்கார் கிருஷ்ணன். இது ஆனா பெண்ணான்னு தெரில, ஐடியா வச்சு நான் எடுக்கிறேன் ஆண் அப்படின்ட்டு. முதல் காதல் திருமணம் தோல்வி, இரண்டாவது திருமணம் இந்த வருடம் நடக்க வாய்ப்பு உள்ளதா, அருள் வாக்கு சொல்லும் பாக்கியம் இருக்குதான்னு கேட்குறீங்களான்னு தெரியல, கோயில் கட்டக்கூடிய பாக்கியம் உள்ளதா, இத்தனை கேள்வி கேட்காதீங்க. இரண்டாவது திருமணம் அண்ட் அருள்வாக்கு அமைப்பு, இது வந்து ஜாதகத்துக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேனே, இரண்டாம் பாவகாதியோட தொடர்புலாம் உங்களுக்கு இருக்கணும்னு கரெக்டாக சொன்னனா. குருவினுடைய பார்வை, சனியினுடைய பார்வை, செவ்வாயினுடைய திசை, சம்திங் ஏதோ ஒன்று போணுச்சுன்னு நினைக்கிறேன். ஜாதகத்துக்கு தான் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேனே. பாருங்க, ஜாதகத்தை எடுக்கிறேன். மீன லக்னம் ஜாதகத்துக்கு நான் ஆல்ரெடி நான் ஆன்சர் பண்ணியிருக்கிறேன். எஸ், இதுதான் உங்களுடைய ஜாதகம். பாருங்க, மீன லக்னம் மேஷ ராசிங்க. மீன லக்னம் மேஷ ராசிங்க. ரிஷப ராசி, ரோஹிணி நட்சத்திரம், 2வது பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு தசை தான் போயிட்டு இருக்குது. குரு தசை தான் போகுது. 2014 2030 குரு தசையில் இப்ப போயிட்டு இருக்கிறது சந்திர புத்தி அக்டோபர் வரைக்கும். அடுத்தது செவ்வாய் புத்தி. குரு தசையில் சந்திரன் செவ்வாய். குரு வாகனசாரம் குரு. செவ்வாய் வாங்கினது சனியா? ஆமா, செவ்வாய் சனி சாரம் தானே. செவ்வாய் ஆயில்யம், சரி ஓகே. சனி ராகு, ரைட்டு. குரு அனுசம். ஸோ கன்ஃபார்மா அருள்வாக்கு அமைப்பு உண்டு. இதே சாட்டை நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 2வது பாவகாதிபதியோடு குருவோ சனியோ தொடர்பு பெற்று தசாபூத்தி நடத்துனுச்சுன்னா உங்களுக்கு அருள்வாக்கு அமைப்புலாம் உண்டுன்னு நான் சொல்லுவேன். இந்த ஜாதகத்தில்
சந்திரன் 16 டிகிரி, செவ்வாய் 17 டிகிரி. சந்திரன் பார்த்த குரு தசை போகுது. ஸோ சந்திரனுடைய ஒளியில செவ்வாயினுடைய ஒளியும் கலந்து நிக்குது. இங்க செவ்வாய் 2வது பாவகாதிபதி. அந்த செவ்வாய்க்கு குருவோட பார்வையும் இருக்குது, சனியோட பார்வையும் இருக்குது. 2ஆம் இட பாவகாதிபதியோடு சனி குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால அந்த அமைப்பு உண்டு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இதை நான் முன்னாடி இதே டயலாக் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்க அதே கேள்வி தான் திருப்பி கேட்குறீங்க. ஏன் கேட்குறீங்க? மறுபடியும் கேட்டா அவன் மறுபடியும் சொல்லுவானா, அதே மெத்தட்ல சொல்லுவானா இல்லையாங்கிற கிராஸ் கொஸ்டின்காக என்னவான்னு எனக்கு தெரியல. எனிவே அடுத்தது குரு திசையில செவ்வாய் புத்தி. செவ்வாய் திருமணத்தை கொடுக்குமா அப்படிதான் கேள்வி. செவ்வாய் ஆயில்யம் 1. செவ்வாய் ஆயில்யம் 1. ஓகே, கண்டிப்பா உண்டுங்க, கண்டிப்பா உண்டு. செவ்வாய் புத்தியில தான் உங்களுக்கு உண்டு. சனி உங்களுக்கு 6 டிகிரி, செவ்வாய் 17. செவ்வாய் ஆயில்யம் 1ஆம் பாதம் புதனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கார். ஸோ கன்ஃபார்மா சனி திரிகோணத்துல வந்துடும். கண்டிப்பாக 2வது திருமண அமைப்பு உண்டு செவ்வாய் புத்தியில் ஆஃப்டர் அக்டோபருக்கு அப்புறம். அருள்வாக்கு அமைப்பு உங்களுக்கு உண்டு, பலிதம் உண்டு. சரியா? ரைட், நன்றிங்க. வேற? எஸ், அவ்வளவுதாங்க. இந்த 4 பேர்கள் தான் பண்ணியிருந்தாங்க, மற்ற யாரும் இல்லை. ஸோ இந்த 4 பேர்த்துக்கும் சூப்பர் சாட் நம்ம பண்ணணும். மண்டே உங்களுக்கு வந்திருக்கணும், வரல. அதனாலதான் டியூஸ்டேல வருது. மோஸ்ட்லி மண்டேலேயே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, சரி. அதனால பார்க்கக்கூடிய நேர்கள் உங்க ஜாதகத்துக்கும் பலன் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பாருங்க, ஸ்க்ரோலிங்ல போயிட்டு இருக்குது பாருங்க. சனிக்கிழமை இரவு 7 மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலைல 11 மணிக்கும் நம்ம லைவ் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரீயா தான் பண்றோம். அதில் கலந்துக்குங்க. உங்க ஜாதகத்துக்கு பலன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரியா? ரைட், இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.